இந்த காணொளி வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். மீண்டுமாக அரசு உத்தரவின்படி இந்த ஓய்வு நாளிலே ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த காணொலியின் மூலமாக இந்த வழிபாட்டை நாம் பதிவு செய்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காணொலியின் வழியாக உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுது இந்த இறைவா வழிபாட்டில் பங்கேற்று கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க நான் உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் ஜெபிப்போம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள இருக்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். ஆண்டவர் கொடுத்த புதிய நாளுக்காக, புதிய ஓய்வு நாளுக்காக, இந்த மாதத்திலே 14 நாட்களை கடந்து வர முடியாத கடவுள் கொடுத்த பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒருங்கிணைந்து மன்றாட கடவோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவருடைய சூழ்நிலை கருதி இந்த காணொளி மூலமாக வழிபாட்டிலே பங்கேற்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த பற்றுறுதியினுடைய அடிப்படையில் நாங்கள் இணைந்து தனிப்பட்ட நிலையிலோ குடும்பமாகவோ நாங்கள் உம்மை தொழுது கொள்ள இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறையா ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளுடைய கிருபையும் சமாதானம் இந்த காணொளி இறைவழிபாட்டில் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலமுள்ளதாய், ஆரோக்கியமுள்ளதாய், எங்களை சூழ்நிலையிலே தேற்றக்கூடியதாய் அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளுடைய கிருபையும் சமாதானம் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் எங்கள் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகத்தக்கதாக ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 212வது பாமாலையை நாம் பாடக்கிடவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே 212வது பாமாலையை பாடக்கிடவோம். பகலோன் கதிர்
அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்ய கடவும். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உட்பட்டு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் 29ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கடவோம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமரே குட்டிகளைப் போலவும் சொல்ல பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையினுடைய அறிவிப்புகளாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பின்படி இந்த ஓய்வு நாள் எதிர்வருகின்ற 22ஆம் தேதி ஓய்வு நாள் ஆகிய 2 ஓய்வு நாளும் ஆராதனை நடத்தக்கூடாது என்பது அரசினுடைய சட்டமாக இருக்கிறபடியினால் நாம் மீண்டுமாக காணொலியின் மூலமாக இந்த இறைவனைப்பாட்டை நாம் பதிவு செய்து இறைமக்களாகிய நீங்கள் இதில் பங்கேற்கும்படியான இந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே கடவுள் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடாதபடிக்கு, ஆகவே அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய அன்பிலே நாம் யாவரும் தொடர்ந்து நிலைநிற்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எப்பொழுது அரசு நமக்கு உத்தரவு அளிக்கிறதோ அப்பொழுது நமது ஆலயத்தை திறந்து நாம் தேவனுடைய ஆராதனையை நாம் ஆராதிக்கலாம். ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு எல்லா விதமான விழிப்போடு மற்றவர்களைப் போல நாம் இராதபடிக்கு ஆண்டவர் சொன்ன விதமாக நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையை மனதில் கொண்டு எங்கு சென்றாலும் எந்த பணியை செய்தாலும் நாம் மிகுந்த ஞானத்தோடு இருக்க கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. தொடர்ந்து நம்முடைய மாநில மாநாட்டிற்காக ஜெபியுங்கள். அந்த கூடுகையானது தள்ளி வைக்கப்பட்டது. இன்னும் பேராயர் அவர்கள் அந்த தள்ளி வைக்கப்பட்ட தேதி அறிவிக்கவில்லை. ஆகவே நம்முடைய ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நீங்கள் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
அதாவது நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேதத்தில் இருக்கக்கூடிய 66 புத்தகங்களும் எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஒருவேளை பிரசமய நண்பர் உங்களை கேட்டால், ஐயா அந்த வேதம் இவ்வளோ பெரியதாக இருக்கிறது, நீங்கள் படிக்கிறீர்கள், ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறீர்கள், நல்லது. ஆனால் இவ்வளவுத்தையும் என்னால் படிக்க முடியாது. ஆனால் இந்த முழு புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று யாராவது நம்மிடத்தில் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த முழு வேதமும் ஒரே வார்த்தையில் அடங்குகிறது. உன்னை போல் பிறனை நேசி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதுதான் இந்த முழு வேதத்தினுடைய சாராம்சம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே இந்த கால நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன இந்த பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25 37 வசனங்கள் நமக்கு தெரிந்த ஒரு பரிட்சயமான ஒரு பகுதி. நல்ல சமாரியன் ஊமையை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நற்செய்தி நூல்களிலே 34 ஊமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த ஊமைகளை எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தன்னோடு கூட இருக்கக்கூடிய சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வாழ்வு சூழ்நிலையை மையமாக கொண்டு ஆண்டவர் இயேசு இவ்விதமாக அவர்கள் ஊமைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பள்ளியிலே கூட ஆசிரியர்கள் போதிக்கும் பொழுது மாணவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அநேக உதாரணமான காரியங்களை அவர்கள் சொல்லுவது வழக்கம். எப்படியாவது மாணவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆசிரியர் பெருமக்கள் பாடம் நடத்தும் பொழுது அவ்வப்பொழுது இந்த உதாரணங்களை சொல்லுவார்கள். அது பாராட்டிற்குரிய ஒரு காரியம். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசுவும் தன்னை தேடி வந்த மக்களுக்கும் சீடர் குழாமுக்கும் அவ்வப்பொழுது ஊமைகளை சொல்வது ஒரு வழக்கமான காரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த 10ஆம் அதிகாரத்தில் லூக்கா 10ஆம் 3 பதிவுகளை நாம் பார்க்கிறோம். முதல் பதிவிலே ஆண்டவர் இயேசு 70 சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்புகிற ஒரு நிகழ்வு. 2வது நிகழ்வு தான் இந்த நல்ல சமாரியன் ஊமையை பற்றி சொல்லுகிறார். 3வது நிகழ்வு பெத்தானியாவில் இருக்கின்ற மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு சென்று அங்கே பந்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 நிகழ்வுகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சமாரியன் இந்த ஊமையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல இந்த நல்ல சமாரியன் ஊமையை ஏன் ஆண்டவர் சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பி அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? ஊழியத்திலே கடவுள் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். தங்களுடைய ஊழிய அறிக்கை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு நியாய ஸ்திரீ, அதாவது சட்ட வல்லுனர், மறைநூல் அறிஞர் ஒருவர் ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்பதாக பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக இன்னொரு இடத்திலே நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். ஒரு செல்வந்தனான ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரை நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ கற்பனைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறாயா? ஆம், சிறுவயது முதல் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, நீ போய் உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும். அப்பொழுது அந்த வாலிபன் செல்வம் மிகுந்தவனாக இருந்தபடியினால் அவன் மனம் உடைந்தவனாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் திரும்பி போய்விட்டார் என்று நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த பதிவு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நியாயஸ்திரி, அதுபோல பரிசேயர் சமயத்தை சார்ந்த ஒரு நண்பர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், பிரதான கற்பனை எது என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக, அதுபோல பிறனிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும், அதுவே 2வது கற்பனையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளை நேசிக்கிற, கடவுளிடத்தில் அன்பு கூறுகிற எந்த ஒரு தனி மனிதனும்
அடுத்தவரை நேசிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்தவரை நாம் நேசிக்காவிட்டால் நாம் கடவுளை நேசிக்கவில்லை. ஒருவேளை நாம் கடவுளிடத்தில் காட்டுகிற எல்லா விதமான செயல்பாடுகளும் அது ஒரு மாய்மானமானது என்று தான் சொல்ல முடியும். ஆகவே தான் ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து குருடர்களே என்று சொன்னார். குருடர்களே என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், அவர்கள் கடவுளை உயர்த்தி பிடித்துவிட்டு தங்களை சுற்றி இருக்கிற மக்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு போங்குநிலை அவரிடத்தில் காணப்பட்டது. ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை குருடர்களே என்று சொன்னார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒருவேளை இந்த நல்ல சமாரியன் ஊமையினுடைய அருளுரை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, 2 ஊமைகளை பற்றி பிற சமயத்தவருக்கும் தெரியும். ஒன்று மனம் திருந்திய மைந்தன் இல்லையா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. 2வது இந்த நல்ல சமாரியன். ஏனென்றால் இவைகளையெல்லாம் நாம் சிறப்புக்குரிய காரங்களிலே ஞாயிறு பள்ளி மாணவர்களை வைத்து இந்த நாடகம் நடிப்பது வழக்கத்திற்குரிய காரியம். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இந்த நாடகத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், இதனுடைய உண்மையை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு சிறப்பான ஒரு ஊமை. அப்போ இந்த ஊமையிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதான் மிகப்பெரிய காரியம். ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், இதை நான் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறேன். நான் அடிக்கடி அதான் சொல்கிறது, வேதத்தை உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் வளைத்து பார்க்க வேண்டும். எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு ஒரு வழிப்போக்கர் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களை கல்வர்கள் என்ன பண்ணார்கள், அடித்து காயப்படுத்தி அவர்களிடத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரை குற்று உயிராக அவரை சாலையிலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இது ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு. ஏனென்றால் எருசலேம் கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரத்தில் இருக்கிறது. எரிகோ கடல் மட்டத்திலிருந்து 300 அடி உயரத்தில் இருக்கிறது. எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் தூரம் என்னவென்றால் 20 மைல் தூரம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லக்கூடிய பாதை அவ்வளவு நல்ல பாதை கிடையாது. ஒரு குறுகலான பாதை, 2வது மரம் செடி கொடிகள் அடர்ந்த பாதை, குகைகள் நிரம்பிய ஒரு பாதை. ஆகவே யாரும் தனியாக இந்த வழியிலே பிரயாணம் பண்ண மாட்டார்கள். ஆனால் இந்த வழிபோக்கன் ஏதோ தெரியவில்லை, இவன் தனியாக போனதின் காரணமாக இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டியதாகிற்று. ஆகவே கல்வருடைய கையிலே அகப்பட்ட இந்த வழிபோக்கர். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஏன்னா திருடர்கள் எப்பொழுதுமே பொருளை எடுத்துக்கொள்வதற்காக, அபகரிப்பதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள். கொலை கூட செய்து போய்விடுவார்கள். இன்றைக்கு ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம், 1 பவுனுக்காக, அரை பவுனுக்காக, ஏதோ ஒரு சில ரூபாய் நோட்டுகளுக்காக என்ன செய்கிறாங்க, கொலை செய்து அபகரித்து கொண்டு போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அநேகர் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், எந்த வழியிலாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் அப்படி போய்கொண்டிருக்கிறபடினால்தான் இன்றைக்கு உலகத்திலே வன்முறைகள், கலவரங்கள் இவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாக போய் தாங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை எப்படியாவது உரிமையாக்கி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கல்வர்களுடைய நோக்கம் அப்படித்தான் இருந்தது. ஆகவே தான் அவரை அடித்து குற்றுயிராக போட்டுவிட்டு அவரிடத்திலிருந்து எல்லா விதமான பொருளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்போ இவங்களுடைய பாலிசி என்னவென்று பார்க்கும் பொழுது, மனிதம் அவர்களுடைய பார்வையிலே உயர்ந்ததில்லை, பொருள்தான் அவர்களுடைய பார்வையிலே உயர்ந்தது. பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, மனிதனுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் பார்வை இருக்கிறது. இந்த உலகத்தின் மீது பார்வையை வைத்திருக்கிறார்கள். உலகத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், பொருளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், பணத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனை அல்ல. ஒரு மனிதத்தை நாம் சிதைத்து விட்டு, மனிதநேயத்தை மழுங்கடித்து விட்டு பொருளை அபகரிக்கக்கூடிய அந்த நிலையானது எவரும் நினைக்கவே கூடாது. அது மனிதனுக்கு அழகல்ல. தேவனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும்
கடவுளுடைய மாண்புகளை உள்வாங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கல்வனுடைய சிந்தையை நாம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, தரித்து கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? அவனை தனது சாயலிலே படைத்தார். தனது சுவாசத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை சிதைப்பதும் சீரழிப்பதும் கொச்சைப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் ஒருவேளை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நாம் அந்த நிலையிலிருந்து நாம் இன்றைக்கு மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சீனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சீனா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? எப்படியாவது இந்த உலகத்தை எல்லாம் தங்களுக்குள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கொரோனா வைரஸை அவர்கள் பரப்பி விட்டார்கள். அது மனிதநேயத்திற்கு புறம்பான ஒரு காரியம். ஏனென்றால் அந்த நாட்டிலே கடவுளுடைய சித்தாந்தம் கிடையாது. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஆக அவர்கள் மனிதனை பற்றியோ மனிதனுடைய காரியங்களை பற்றியோ அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தாங்கள் வாழ்ந்தால் போதும், பணம் வந்தால் போதும், பொருள் வந்தால் போதும். ஆகவே கடவுளற்ற ஒரு தேசமானது இன்றைக்கு ஒட்டுமொத்தமான உலகத்தையும் தங்களுடைய தவறான சிந்தனையின்படி இன்றைக்கு ஒரு நிர்பந்தமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிட்டது. அப்போ சீனா தேசமானது ஒரு கல்வனுடைய சிந்தனையுடைய தேசமாக காணப்படுகிறது. மற்றவர்களை பற்றி கரிசனை கிடையாது. அப்போ இன்றைக்கு பாருங்கள், வளர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுகிறது? தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளை, வளர்ச்சியடையாத நாடுகளை சுரண்டி பிழைப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு இந்தியாவில் பார்க்கும்பொழுது நம்ம நாட்டிலே வளங்கள் இருக்கிறது. ஆனால் போதுமான டெக்னாலஜி இல்லாத காரணத்தினால் அவங்க இங்கே டெக்னாலஜி கொண்டு நம்முடைய வாழ்வின் ஆதாரங்களை எடுத்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பயன்பெற்று போய்விடுகிறார்கள். அதை நாம் ஆழமாக அறிந்து கூட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ இதையெல்லாம் மனிதநேயத்தை சிதைத்து, மனித மாண்பை சிதைத்து ஒரு பொருளை அபகரிப்போம் என்று சொன்னால் நாம் கல்வர்கள். அதை தாழ்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும், அது யாராக இருந்தால். அப்படிப்பட்ட சிந்தனையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம் யாரையாவது கொச்சைப்படுத்தி அல்லது காயப்படுத்தி அல்லது நாம் வேதனையோடு கூட பேசுவோம் என்று சொன்னால் அது யாருக்கு சமானம் என்று சொன்னால், இந்த கல்வர்கள் அந்த வழிப்போக்கரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்களே, அதற்கு தான் சமானம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக நான் எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அதான் திருவள்ளுவர் சொன்னார், தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் உள்ளாரைது, நாவினார் சுட்டவன். ஆகவே நாவு ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஆகவே இந்த காரியத்தில் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே மனிதன் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். தான் படைத்த எல்லா காரியங்கள் மீது அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க கடவுளுடைய பார்வையில் நாம் வேண்டப்படுகிறோம். ஆகவே கல்வனுடைய சிந்தை என்னிலே காணப்படும் என்று சொன்னால் அந்த சிந்தனையிலிருந்து நாம் இந்த நாளிலே வெளியே வரக்கணும். இரண்டாவதாக, இந்த கல்வனை சந்தித்த குற்றூராய் விடப்பட்டு போன இந்த வழிப்போக்கரை சந்தித்த ஆசாரியர், லேவியர், அவங்க எருசலேமிலிருந்து வருகிறார்கள். ஒருவேளை சமய காரியங்களை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வரக்கூடிய வழியிலே இந்த கல்வனால் குற்றூராய் விடப்பட்ட அந்த மனிதரை பார்த்து முதலாவது ஆசாரியர் வருகிறார். அவர் அவர் தூரம் இருந்த பார்த்து என்ன செய்கிறார்? விலகி போய்விடுகிறார். அதே மாதிரி லேவியர் அடுத்தபடியாக வருகிறார். லேவியனும் அந்த இடத்துக்கு 32ஆம் வசனம், அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த 3 வினைச்சொற்களை பார்க்கிறோம். கண்டு விலகி போனான். கண்டு விலகி போனான். இது சமய பணியை செய்து வருகின்ற அருமையான குருக்கள் செய்த மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம். ஏன்னா அவங்களுக்கு சுயநலம் தங்களுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருந்தது. இரண்டாவது பயம். இந்த சுயநலமும் பயமும் சேர்ந்து விட்டால் நாம் யாருக்கும் எதையுமே செய்ய முடியாது. ஆகவே இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமய பணியாற்றினாலும் மக்களுக்கு பணியாற்றினாலும் இவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தது? சுயநலம் இவருடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருந்தபடியினால் நமக்கு ஏன் இந்த வம்பு,
நமக்கு ஏன் இந்த வம்பு என்று அவர்கள் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் பக்கமாய் விலகி போய்விட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் கூட இன்றைக்கு இந்த சமய பணியாளர்கள் மாதிரி நம்ம அநேகர் இருக்கிறோம். சுயநலம் சார்ந்து இருக்கிறோம். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி நாம் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். எனக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது இல்லையா? இப்போ கடவுளுக்கு கொடுக்கின்ற காரியத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அநேகர் என்ன செய்யறதில்ல, ஆண்டவருக்கு 10 ஒன்றை தாராளமாக கொடுப்பதே கிடையாது. ஏன்னா நமக்கு நாமே ஒரு எல்லையை வைத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ கொடுத்தா போதும், இவ்வளோ கொடுத்தா போதும். வேதத்தின்னு சொல்லப்படினா நம்ம கொடுக்க முடியாது, அதெல்லாம் இம்பாசிபிள். எனக்கு அநேகர் அப்படி தானே இருக்கும். ஆண்டவருக்கு என்று ஆண்டவருடைய வசனத்தின்படி உதாரணத்துவமாய் நாம் என்ன செய்யறதில்ல, நாம் கொடுப்பது கிடையாது. வேத இலக்கணத்தின்படி கொடுப்பது கிடையாது. இது என்னது? சுயநலம். ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் இருந்த சுயநலம். எங்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி போய் நான் செய்ய முடியாது. குற்றுயிராக கிடைக்கக்கூடிய அந்த வழிபோக்கனை கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை பிறப்பால் கிறிஸ்துவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது பாதியில் என்ன மாதிரி பாதியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தாலும் ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய காரியத்தில் வேத இலக்கணத்தின்படி நாம் கனம் பண்ணாவிட்டால் நான் சுயநலம் உடையவனாக இருக்கிறேன், நானே ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு எனக்கென்று ஒரு எல்லையை குறித்து கொண்டு அந்த எல்லையை தாண்டி என்ன செய்ய முடியாது, நான் வர முடியாது. இதுதான் இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். யோசித்து பாருங்கள். நம்மை வாழ வைக்கக்கூடிய ஆண்டவர், வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த பொருளாதார நிலை இப்பொழுது கிடையாது. நமக்கு பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, குடும்பங்கள் வளர்ந்திருக்கிறது, பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் பணியில் இருக்கிறார்கள், எல்லாரும் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கென்று கொடுக்கின்ற காரியத்திலே, ஆண்டவரை கனம் பண்ணுகின்ற விஷயத்திலே நாம் என்ன செய்கிறோம்? விலகி போய்விடுகிறோம், விலகி போய்விடுகிறோம். திருச்சபையில் அநேக தேவைகள் உண்டு. இந்த கொரோனா காலகட்டத்தில் அநேக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சபை போதகர்கள் வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, போதுமான வருமானம் இல்லாதபடி தங்களுடைய வாழ்வினை வருத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? திருச்சபையானது ஆயரை கனம் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, உன் தேசத்தில் இருக்கக்கூடிய லேவியனை வாழ்நாளெல்லாம் கைவிடாதிருப்பாயாக. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், போதிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு அடித்தளமான காரணம் என்ன? நம்முடைய எல்லையை தாண்டி ஏன் வர முடியவில்லை என்று சொன்னால் நமக்குள் இருக்கக்கூடிய சுயநலம். அந்த சுயநலத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். சுயநலத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். சுயநலத்தை மேற்கொள்ளாவிட்டால், பயத்தை மேற்கொள்ளாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நாம் இறங்கி என்ன செய்ய முடியாது, நாம் பணி செய்ய முடியாது. நீங்கள் ஊடகங்களை பார்த்துருக்கலாம். இந்த கொரோனா காலகட்டங்களிலே ஒரு அருமையான ஒரு ஹேண்டிகேப்டு, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு சகோதரி தன்னுடைய 3 சக்கர ஸ்கூட்டரில் வந்து மதிய வேளையில் அவர்கள் தெருநாய்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். தெருவில் இருக்கிற நாய்கள் பட்டினியாக இருக்குமே என்று சொல்லி வீட்டிலே உணவை சமைத்து கொண்டு வந்து அவர்கள் படைத்தார்கள். நாம் எல்லோரும் பார்த்துருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன் அவங்க அந்த காரியத்தை செய்யணும்? தெருவில் இருக்கிற நாய் மீது ஏன் அவர்களுக்கு கரிசனை? அதான் அவர்களுக்கு வந்து அந்த சுயநலத்தன்மை இல்லை. பாருங்கள், அதுதான் நாம் இங்கே யோசிக்க வேண்டும். இந்த கொரோனா காலகட்டத்தில் அநேகர் என்ன இருந்தவங்களும் கொடுத்தாங்க, இல்லாதவங்களும் கொடுத்தார்கள். அது உண்மையான காரியம். ஆகவே ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, நாம் பரலோகத்துக்கு போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய இறைமக்களாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அந்த சுயநலமான அந்த எல்லையை தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அதுதான் நமக்கு அழகு, நம்ம படைத்தவருக்கும் அழகு. ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்முடைய எல்லைகளை தாண்டி நாம் வருவோம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் பல மாதங்களாக.
ஆனால் இன்றைக்கு திருச்சபையானது அந்த போராட்டத்திற்கான முழு ஆதரவை கொடுத்ததாக தெரியவில்லை. ஒருவேளை இந்த கத்தோலிக்க திருச்சபை மட்டும் ஏதோ குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்ற புராட்டஸ்டன்ட், நம்மை போன்ற புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளாம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன் திருச்சபைக்கு வெளியே ஒரு போர்டு எழுதி வைக்கிறது? டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாய போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசு என்று சொல்லி ஒரு போர்டு வெளியே எழுதி வைக்கிறது. அப்படிலாம் வெளியே எழுதி வச்சா நாளைக்கு திருச்சபைக்கு பிரச்சனை வரும், போதகருக்கு பிரச்சனை வரும், எங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன் அந்த வம்பு? எங்கே யாரோ போராட்டம் நடத்தி கொண்டு போகட்டும், அதனால் எனக்கு என்ன, நான் சௌகரியமாக இருக்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் ஆசாரியனை போல லேவியனை போல குற்றுயிராய் கிடக்கக்கூடிய வழிபோக்கனை பார்த்து விலகி போகின்ற அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒருவர். அதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட சுயநலமான காரியங்கள் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு உதவி செய்யாதபடி என்னை தடுத்தாட்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எனக்கு இருக்கின்றன. அதை இன்றைக்கு வேறு எடுத்து விட வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்தில். நான் மூன்றாவதாக இறுதியாக வருகிறேன். கடைசியாகத்தான் அந்த வழியாக சமாரியர் ஒருவர் வருகிறார். அந்த நாளிலே அவர்கள் இப்போ இன்றைக்கி சொல்கிற மாதிரி தலித் மக்கள், கீழ்சாதி என்று சொல்லுகிறவங்க, அன்றைக்கு யூதர்கள் அந்த சமாரியர்களை தொடக்கூடாது, அவர்கள் ஊர் வழியாக அவர்கள் போக மாட்டார்கள், தொட்டுக்கொள்ளக்கூடாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அந்த வழியே வரும்பொழுது இந்த குற்றூராய் கிடக்கக்கூடிய அந்த வழிபோக்கரை பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அது வேதத்தை நம்ம பார்க்குறோம். 33ஆம் வசனத்தில், பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து, இங்கேயும் ஒரு 3 வினைச்சொற்களை நாம் பார்க்கிறோம். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து, கண்டு மனதுருகி கிட்ட வந்து. அந்த உண்மையான மனதுருக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த சமாரியர் என்ன செய்ய முடியாது? அவன் கிட்ட போயே இருக்க முடியாது. அந்த உண்மையான மனதுருக்கம் தான் என்ன பண்ணுச்சு? அவர் புஷ் பண்ணி அவரை பார்க்கும்படியாக அவரை தள்ளி கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு அநேகருக்கு மனதுருக்கம் இருக்கிறது. ஐயோ பாவம் சொல்லுவோம், அதுக்கு மேலே எண்ண முடியாது, நாம் எதையும் செய்யாமல் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஐயோ பாவம், ஐயோ பாவம். அது சொல்கிறது முக்கியம் இல்லை. அந்த பாவத்திற்கு பின்பாக ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதான் மிக முக்கியமான காரியம். அப்போ உண்மையான மனதுருக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் செயல்பட முடியாது, நான் செயல்பட முடியாது. பாருங்கள், அந்த சமாரியர் அவனை கண்டு மனதுருகி அவன் கிட்ட வந்து என்ன செய்கிறார் பாருங்கள். அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் மேற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த நாளிலே ஒரு தாழ்ந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவர் செய்த காரியம் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பு. அதுதான் நல்ல சமாரியன் என்று இன்றைக்கும் 2000 ஆண்டுகளாக இந்த திருமறை பகுதியை நாம் படித்து வருகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், பிரசங்கித்து வருகிறோம். பலமுறை இந்த பகுதியை குறித்து அருளுரையை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் செஞ்ச காரியம் என்ன? முதலுதவி செய்கிறார். தான் வந்த அந்த கழுதையை ஒரு ஆம்புலன்ஸாக அவர் மாற்றி அந்த மனிதனை அந்த கழுதையின் மீது ஏற்றி நேர சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரக்காரனிடத்தில் அவனை ஒப்படைத்து 2 தினாரியத்தை எடுத்து கொடுக்குறார். 2 தினாரியம் என்பது 2 நாள் கூலி. ஒரு நாளைக்கு 500 ரூபா வச்சுட்டோம்னா 2 நாள் சம்பளம் 1000 ரூபா. 1000 ரூபாய் எடுத்து அந்த சத்திரக்காரனிடத்தில் கொடுத்து, ஐயா இவரை பார்த்து கொள்ளுங்கள், நான் திரும்பி வரும் பொழுது நீங்கள் அதிகமாக செலவு செய்தால் நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கிறேன். ஒருவேளை தொட்டுக்கொள்ளக்கூடாத ஒரு மனிதர், கீழான ஒரு மனிதர், கீழான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் என்று அன்றைக்கு இருந்த அந்த சமுதாயத்தின் மக்கள், அன்றைக்கு இருந்த அந்த யூத மக்கள் தங்கள் சிந்தையிலே நிலைத்திருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சிந்தனை இருந்தது. அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தரித்திரர்களை ஆண்டவர் விசுவாசத்தில் வல்லவர்களாக வைத்திருக்கிறார். தரித்திரர்களை ஆண்டவர்
விசுவாசத்தில் வல்லவர்களாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு கிராமத்து திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து வாடுகிறார்கள், ஆண்டவரையே நம்பி வாடுகிறார்கள். வேதமைதான் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், செல்வந்தனுக்கு அவனுடைய பொருள் அடைக்கல பட்டணமாக இருக்கிறது, ஆனால் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? சமாரியனைப் போல காணப்படுகிறோமா, அல்லது சமய பணியாளர்களான ஆசாரியரை போல லேவியரை போல காணப்படுகிறோமா, அல்லது அந்த வழிப்போக்கரை அடித்து குற்றுயிராய் விட்டு அவனிடத்திலே இருக்கின்ற பொருளை எல்லாம் எடுத்து சென்ற கல்வனை போல காணப்படுகிறோம்? பாருங்கள், அவனுடைய பிரயாண அந்த அட்டவணையே கலைஞ்சு போச்சு. அவன் போய் சேர வேண்டிய நேரத்திற்கு போக முடியல. அவன் கொண்டு வந்த பணத்தையும் கொடுத்துட்டான். எவ்வளோ மிகப்பெரிய தியாகம்! யோசித்து பாருங்கள், எவ்வளோ மிகப்பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய தியாகம். நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு ஆடை அலங்கார போட்டி ஒன்று நடந்தது, சிறு பிள்ளைகளுக்கான. அப்போ காலையில் ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டிலே குளித்து தன்னுடைய அம்மாவை நன்றாக ஆடை அலங்காரம் செய்ய சொல்லி அவள் என்ன பண்ணினா பள்ளிக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாள் சாலையில். அப்பொழுது அன்றைக்கு காலையிலே மழை பெய்து விட்டபடினால் சாலையில் அங்கங்கே மழை நீரும் சேரும் சகதியுமாக இருந்து வந்தது. இவள் கவனமாக அந்த சாலையின் ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான பாட்டி அம்மா அந்த சேற்றிலே சறுக்கி விழுந்து விட்டார். உடனே இந்த சிறு பெண் அந்த பாட்டியின் இடத்தில் சென்று அந்த பாட்டிக்கு உதவி செய்து அவர்களை தூக்கி விட்டு அவர்கள் பள்ளிக்கு கிளம்பினார்கள். அப்பொழுது அவங்க போட்டு வந்த அந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப சேராக போய்விட்டது. இந்த பிள்ளை அதெல்லாம் யோசிக்கலை. சரி, இனிமேல் வீட்டுக்கெல்லாம் போய் நாம் என்ன செய்ய முடியாது, ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வர முடியாது, அதுக்குள்ளே நேரம் ஆயிரும், நம்ம இப்படியே போவோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படி என்ன இந்த சிறு பிள்ளை தன் மீது இருந்த அந்த சேற்றோடே என்ன செய்தால் பள்ளிக்கு சென்றாள். ஆனால் இந்த பள்ளியில் இருக்க பிள்ளைகள்லாம் அவளை பார்த்து சிரித்தாங்க. என்ன நீ ஆடை அலங்கார போட்டிக்கு வந்திருக்கிற, இப்படிலாம் சேரும் சகதியமாக இருக்க, எப்படி நீ? அப்போ அதுக்கு ஒன்றும் சொல்லலை. அவள் முறை வந்தது, மேடையிலிருந்து அந்த பிள்ளையினுடைய பெயரை கூப்பிட்டார்கள். இவள் போனாள். போய் அந்த மேடையில் நின்ற பொழுது மேடையில் இருந்த அந்த போட்டியினுடைய அதிகாரிகள் கேட்டார்கள், என்னம்மா ஆடை அலங்கார போட்டிக்கு இப்படி வந்திருக்கே, சேரு சகதியாக இருக்கே, என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை நடந்ததை சொன்னார். அப்பொழுது அந்த போட்டியிலே இருந்த அதிகாரிகள், சரிம்மா நீங்கள் போய் உட்காருங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. போட்டியெல்லாம் முடிந்தது. இறுதியாக ரிசல்ட்டு வாசிக்கிறாங்க. அந்த ஆடை அலங்கார போட்டியினுடைய முடிவுகளை வாசிக்கிறாங்க. முதல் பரிசு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிள்ளையினுடைய பெயர் தான் வாசிக்கப்பட்டது. எந்த பிள்ளையினுடைய பெயர்? சேரோடு நின்ற அந்த பிள்ளையினுடைய பெயர் வாசிக்கப்பட்டது. அப்போ அந்த அதிகாரி சொன்னார், இந்த பிள்ளையினுடைய அலங்காரம் முக்கியம் இல்லை, இன்றைக்கு காலை நேரத்தில் அவள் செய்த சேவையினுடைய அடிப்படையில் அந்த பிள்ளைக்கு நாங்கள் முதல் பரிசு கொடுக்கிறோம். யோசித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக ஒருவேளை நம்ம விலக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அண்ணாதுரை சொன்னார், காலம் சென்ற முதல்வர் அறிஞர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம். எப்படி இறைவனை பார்க்க முடியும்? காசி ராமேஸ்வரம் போனதாலேயோ, இல்லை எருசலேம் போகிறதுனாலையோ, இல்லை மெக்கா மதீனாவுக்கு போகிறதுனால அங்கே பார்க்க முடியாது. நம்மை சுற்றி இருக்கிற ஏழை மக்களுக்கு நாம் பணி செய்யும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சியிலே இறையன்பு வெளிப்படுகிறது. யோசித்து பாருங்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம். ஆகவே தான் இந்த நியாயஸ்திரி கேட்டார் அடுத்த கேள்வி, எனக்கு பிறன் யார்? அப்போ இந்த ஊமையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நியாயஸ்திரி கேட்குறார், யாரப்பா இந்த 3 பேரில் பிறன் யார் என்று கேட்கும் பொழுது, இரக்கம் செய்தவனே. இரக்கம் செய்தவர் யார்?
சமாரியன், அன்பு செய்தவன், உதவி செய்தவன். அப்போ நீங்களும் நானும் அந்த பிறராக இருக்க வேண்டும். ஆங்கில வேதாகமத்தில் நெய்பர் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த பிறன் என்ற வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது தமிழில். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது தான் பிறன், நெய்பர். நெய்பர்னா யார்? எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், என் வீட்டுக்கு பின்னால் இருக்கிறவன், இவங்கள தான் நம்ம நெய்பர்னு சொல்ல முடியும். அப்போ அந்த நெய்பரோடு நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? இணக்கமாக இருக்கிறது இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம நல்ல உறவு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் நாம் இங்கே குடி வந்த பிறகு அவர்களோடு பேசி பழகி கொடுத்து வாங்கி இன்றைக்கு அவர்களை நாம் குடும்பத்தின் மக்களைப் போல நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் தான் சொன்னார், அந்த பிறன் யார் என்று சொன்னால், பெரும்பாலும் பிறன் என்று சொன்னால் உதவியை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தான் நாம் பிறன் என்று சொல்லுவோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் இந்த கான்செப்டை மாற்றுறார். பிறன் யார் என்று சொன்னால் உதவி செய்பவன் பிறன், அவன் தான் நெய்பர். உனக்கு அந்த நெய்பர் எப்படி மாறுறான்? அவர் செய்கின்ற உதவியின் மூலமாக உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனிதனோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம் இல்லையா? நம்ம எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் யாருக்காவது நிகழ்ந்து விட்டால், இல்லை ஏதோ ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது யாருக்காவது ஒரு அறிமுகம் இல்லாதவருக்கு ஒரு உதவி செய்கிறோம். அப்படி அந்த உதவியின் மூலமாக அவருக்கு நமக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. அதிலிருந்து அவர் நமக்கு ஃபோன் பண்ணுறார், நம்மோடு பேசுகிறார். யார் அவர்? யாருன்னு தெரியாது. ஆனால் நான் அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போகும்பொழுது அவருக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையிலே இறங்கி நான் அவருக்கு அந்த உதவி செய்தபடினால் அன்றையிலிருந்து அவர் எனக்கு நண்பராகி விட்டார். இதற்கு அடித்தளமான காரணம் என்ன? நாம் செய்த உதவி. அந்த உதவியானது அவரோடு கூட இணக்கமாக நம்மை கொண்டு போய் விட்டுவிட்டது. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த நல்ல சமாரியன் நிகழ்வில் வரக்கூடிய 3 நிலைப்பாடுகளை குறித்து பார்த்தோம். கல்வருடைய கையில் அகப்பட்ட அந்த மனிதர், அவனை அடித்து அவனை குற்றீராய் விட்டுவிட்டு அவனிடத்தில் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஆகவே நம்முடைய பார்வை பொருள் சார்ந்த பார்வையாக இருக்கக்கூடாது, மனிதம் சார்ந்த பார்வையாக இருக்க வேண்டும். மனிதன் தான் முக்கியம் இந்த உலகத்தில். இன்றைக்கு மனிதர்கள் மனிதர்களாக இருந்து விட்டால் இன்றைக்கு உலகம் சமாதானமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் மனிதர்களாக இல்லை. பொருளுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே கல்வருடைய சிந்தனை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அதை தூரப்படுத்திக் கொள்ளும். இரண்டாவதாக வரக்கூடிய சமய பணியாளர்களாகிய ஆசாரியர்கள், லேவியர்கள், அவருடைய வாழ்க்கையிலே சுயநலம் மேலோங்கி இருந்தது. ஆகவே தான் அந்த குற்றூராய் கிடந்த அந்த வழிபோக்கனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதபடி நமக்கு ஏன் வம்பு என்று சொல்லி அவர்கள் விலகி போய்விட்டார்கள். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? ஏன்னா கடவுளிடத்தில் நம்ம தாராள குணமுடையவர்களாக இருந்தால் தான் மற்றவர்களிடத்தில் நம்ம தாராள குணமுடையவர்களாக இருப்போம். நம்ம கடவுளை கனம் பண்ணுகின்ற விஷயத்தில் நம்ம கையை நாம் அடக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நம்ம கையை திறக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், பிரதான கற்பனை எது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எல்லாம் அங்கே முழுன்னு தான் வருது. அப்போ தேவனை கனம் பண்ணக்கூடிய காரியத்தில் நாம் முழுமையாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாம் பணி செய்ய முடியும். மற்றவர்களுக்கு நம்முடைய மனதை திறக்க முடியும், கரங்களை திறக்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட சுயநல சிந்தனை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? வருவதற்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக சமாரிய கீழ்சாதி என்று சொல்லிக் கொண்டாலும் அந்த நாட்களிலே அப்படிப்பட்டவருக்கு தான் உயர்ந்த சிந்தனை இருந்தது, அப்படிப்பட்டவருக்கு தான் மேலான சிந்தனை இருந்தது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் சமாரியனுடைய சிந்தனையை நாம் தரித்து கொள்வோம், சமாரியனுடைய பண்புகளை நாம் தரித்து கொள்வோம். இன்றைக்கு 2000 ஆண்டு காலமாக இந்த சமாரி அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆனாலும் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அவரை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சாதி பெயரால், பொருளாதாரத்தினுடைய பெயரால் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இன்றைக்கு திருச்சபையில் இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான அடையாளம் கிடையாது. பொருளாதாரத்தில் விஞ்சி இல்லாத மக்களுக்கு எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் இல்லை. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார் 2ஆம் அதிகாரத்தில், உங்களுடைய ஆலயத்திற்கு மினுக்கான வஸ்திரம்
தரித்து கொண்டு ஒரு மனிதன் வரும்போது அவனை பார்த்து என்ன சொல்கிறீர்கள்? ஐயா, இங்கே உட்காருங்கள், இந்த மேலான இடத்துல உட்காருங்கள். அதே நேரத்தில் ஒரு எளிமையான மனிதர் வரும்பொழுது அவரை பார்த்து என்ன சொல்கிறோம்? இதை அங்கே கீழே உட்காருப்பா போய் அப்படின்னு சொல்கிறோம். அது தெளிவாக சொல்லுகிறார் யாக்கோபு. அதான் இன்றைக்கு திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனிதரும் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறார்கள். எல்லா மனிதனும் தேவனுடைய அந்த உயிர் மூச்சு இருக்கிறது. ஆகவே எல்லாரிடத்திலும் தேவனை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆகவே இந்த நாளிலே கேட்டது தேவ வார்த்தையின்படி நல்ல சமாரியனுடைய அந்த பண்புகளை நாம் தரித்து கொண்டு இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு எதை தெரிந்து கொண்டாரோ அந்த நிலைப்பாட்டிலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமாம். இறுதியாக நாம் கீர்த்தனையில் 224வது பாடலை பாடுவோம். தாசரைய தாரணிய என்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். முதல் 2 சரணங்களை பாடி நாம் இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். 224வது கீர்த்தனை. தாசரைய தாரணியை என்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாபெரும் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணிய அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை பருந்து அன்பாய் அழைத்திடுவோம். ஒரே தாயே சும்பவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசிதன மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து தெரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காணொளி இறை வழிபாட்டிலே பங்கேற்கும்படியாக உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் மீண்டுமாய் கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கேட்ட இந்த அருளுரையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சமாரியர்களாக இருக்க கடவுள் கிருபை செய்யும். கல்வர்களுடைய சிந்தனை எங்களுக்குள் இருக்கக்கூடாது. பொருளை மட்டுமே சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாது. பொருளை உரிமையாக்கி கொள்ள, பணத்தை பெற்றுக்கொள்ள, எந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் விட்டு வெளியே வர வேண்டும். மற்றவர்களை கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்களை காயப்படுத்தியிருப்போம் என்று சொன்னால் தயவாக நீர் எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை மன்னித்தரும். அந்த ஆசாரியரை போல, லேவியரை போல குற்றவாளியாய் கிடந்த அந்த மனிதனை பார்த்து அவர்கள் வழி விலகி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தவறு சாமி. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள் சுயநலம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெஞ்சுகிறாமல் நாங்கள் பொதுநலத்தை கருதி எங்களால் முடிந்த உதவிகளை இப்படிப்பட்டதான மக்களுக்கு செய்வதற்கு என்னுடைய கரங்களை நீட்டு எங்களை கிருபிதாகும். கடவுளுடைய காரியத்திலும் எங்களுடைய எல்லையை தாண்டி நாங்கள் வந்து முழுமையாய் உண்மை கனப்படுத்த எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாரியரை போல பலவிதமான தன்னுடைய பிரயாணத்திலே திட்டமிடப்பட்டு வந்தாலும் அதையெல்லாம் அவருடைய மனதுருக்கம் குற்றவாளியாய் கிடந்த அந்த மனிதனுக்கு சேவை செய்து அவனை காப்பாற்றும்படியான கிருபை நீர் அவர் கொடுத்தீர். அதற்காக நன்றி சுவாமி. இதை வாசிக்கிற கேட்கிற நாங்கள் அந்த சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். கிருபையும் சமாதானம் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து வரட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இறை மக்களாக நீர் எங்களை முழுமையாக மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய
பாதுகாவல் பராமரிப்பு எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். பொதுவாக தேசத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக, தேசத்தை ஆண்டு வருகிற ஆட்சியாளர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும். கடவுள் தங்களுக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த பணியை செய்வதற்கு அவர்களுக்கு ஆற்றலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானம் எங்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களிடத்திலும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. மீண்டுமாக அடுத்த காணொலியில் சந்திக்க வரையில் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் கூட நம்மோடு கூட இணைந்து வருவதாக. ஆமென்.